2026ல என்னோட கரியர நான் 0லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, நான் என்ன செய்வேன் அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. மேபி உங்களுக்கு ஒரு அ ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டலா தான் என்னோட கரியர நான் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு இதில நிறைய சம்பாரிக்கலாம் அப்படின்றத தாண்டி, அ நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நான் எங்க இருந்தும் வொர்க் பண்ணலாம். அ என்ன டைமுக்கும் வொர்க் பண்ணலாம்ன்ற மாரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதால, கட்டாயம் நான் டிஜிட்டல தான் சூஸ் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அம் டிஜிட்டல் சூஸ் பண்ணாலும் அதில ஏதாவது சர்டன் ஸ்கில் செட் அதாவது ஏதாவது ஒரு துறையை சூஸ் பண்ணணும். ஏன்னா வெப் டெவலப்மென்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட், புரோகிராமிங், ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாரி நிறைய துறைகள் இருக்கு அதுக்குள்ள. அப்ப ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும். பெர்சனலி நான் சூஸ் பண்றது வந்து ஏஐ அண்ட் ஆட்டோமேஷனா இருக்கும். பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல எனக்கு அதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் தென் அதுக்கு ஃபியூச்சர் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ நான் அத சூஸ் பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்வேன்னு சொன்னா, ஒரு ரிசோர்ஸ பிக் பண்ணுவேன். இதுதான் பெரிய சேலஞ்சான பார்ட். பிகாஸ் இன்டர்நெட்ல வந்து ஆயிரக்கணக்கான ரிசோர்ஸ் இருக்கு. அதுலேருந்து எங்களுக்கு பெட்டர் எங்களுக்கு ஃபிட்டான ரிசோர்ஸ்ன்றத தேடி தேடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது இம்பார்டன்ட் ரைட். நாங்க ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசோர்ஸ பிக் பண்ணணும். எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியாது. ஒரு ரிசோர்ஸ பிக் பண்ணி அத படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அத படிச்சு கொண்டு போய்க்கே சின்ன சின்ன மொடியூல் முடிக்க அத செஞ்சு பார்த்து பிராக்டிகலா அத அப்ளை பண்ணி குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். தென் அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுக்கொண்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அ படிச்சு முடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். ரைட். அந்த அந்த டைம்லயே ஓகே ஒரு சர்டன் ஸ்கில்ஸ் எனக்கு கெயின் ஆன பிறகு என்ன சுத்தி இருக்கிற பிசினஸ்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதாவது இந்த ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் எந்தெந்த பிசினஸ்க்குலாம் ஃபிட் ஆகுமோ, அந்த பிசினஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த பிசினஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு பிசினஸா ரீச் அவுட் பண்ண தொடங்குவேன். ஸோ லெட்ஸ் சே ஒரு 30லேருந்து ஒரு 50 பிசினஸ் நான் ரீச் அவுட் பண்ணணும்னு சொன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பிசினஸ் குறைஞ்சபட்சம் எனக்கு எஸ் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல கண்டிப்பா ஃப்ரீயா செய்ய மாட்டேன். அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு அந்த சர்வீஸ புரொவைட் பண்ணுவேன். தென் அதிலிருந்து கிடைக்கிற டெஸ்டிமோனியல வச்சுக்கொண்டு, அடுத்த சர்க்கிள் ஆஃப் கிளையண்ட்ஸ நோக்கி போவேன். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருப்பேன். அதோட சேர்த்து ஓகே இந்த ஸ்கில்ல மேபி நான் தொடர்ந்து ஒரு 2, 3 மாதங்கள் பயணிச்சேன்னு சொன்னா, எனக்கு இதுல ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிடைச்சிரும். பிறகு நான் இதோட சப்போர்ட்டா இன்னொரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணுவேன். லைக் வெப் டெவலப்மென்ட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு டிசைனிங்கா இருக்கட்டும். இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாரி இன்னொரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணி, அத கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டர் பண்ணி, இந்த சர்வீஸோட இன்கார்ப்பரேட் பண்ணி நான் சேல் பண்ண தொடங்குவேன். ஸோ இதுதான் ஒரு பெட்டரான ப்ராசஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ரைட். இதே விஷயத்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே காம்ப்ளக்ஸா திங்க் பண்ணாம, ஜஸ்ட் இத சிம்பிளா இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது அ அந்த மாற்றம் தெரியும். ரைட். இத யோசிக்கும்போது இது நடக்குமா இல்லையான்ற மாரி நிறைய கேள்விகள் தான் வரும். பட் பெரிய டைம் இல்லையே. ஒரு 1 மாதம், 2 மாதம் தான். ஒரு எஃபோர்ட்ட போட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு அ இதுல இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சம்மந்தமா எதுவும் தகவல் உங்களுக்கு தேவை, எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.